கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேர்களே, மீண்டும் ஒரு நாள் கூட ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்காங்க. இந்த நாள்ல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் தேவன் நமக்கு இனிய நாளாக மாற்றித்தர அவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம ஆண்டவரை பற்றிக்கொள்வோம். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமா இருக்கும். அப்படின்னா நம்ம எதையாவது யாராவது சொன்னாங்க அப்படின்னா கேட்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அநேக நேரங்களில் நமக்கு அந்த பொறுமை இல்லைல்ல. அவங்க பாதி கதை சொல்லும் பொழுதோ அல்லது பாதி காரியங்களை சொல்லும் பொழுதோ நம்ம உடனே அவங்களுக்கு என்ன செய்வோம், மறு உத்தரவு கொடுப்போம், இல்லைன்னா அதுக்கு ஐடியா கொடுப்போம். அவங்க ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ண விட மாட்டோம். அந்த ஹேபிட் ஆல்மோஸ்ட் எனக்கு கூட சில டைம்ல நான் அப்படி முந்தி காரியங்களை பேசுவது உண்டு. அது இதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ள செய்தது. உங்களுக்கு ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னா, அப்பா அம்மாலாம் என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாருக்கும் தெரியல, சண்டேஸ்னா எல்லாரும் வெளியே ஃபேமிலியா போவாங்க. அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எல்லாரும் ஃபேமிலியா போயிட்டு இருந்தாங்க. அப்படி உங்களுக்கு எல்லா இடமும் சுத்தி பார்த்த உடனே கடைசியா பிள்ளைங்களுக்கு போக வேண்டிய இடம் எதுன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன, கண்டிப்பா ஹோட்டலுக்கு போனாதான் அந்த அவுட் போனதே என்ன இருக்கும், நல்லா இருக்கும், அந்த ஹாலிடேவே நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஃபேமிலி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஹோட்டலுக்கு போனாங்க. அப்படி ஹோட்டலுக்கு போன பிறகு எல்லாரும் உட்காந்துச்சு, சாப்பிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு, எல்லாம் வந்துருச்சு. அதுல அம்மா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தாங்க, எல்லாமே வந்துருச்சு. அப்ப சாப்பிட உட்காரும் பொழுது அதை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வீட்டுல இருக்கிற 5 வயது பையன் என்ன செஞ்சான்னா, மம்மி மம்மி நம்ம பூச்சி வண்டு அதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே யாருக்கு கோவம் வந்துச்சுன்னா, அம்மாவுக்கும் கோவம் வந்துச்சு, அவங்க அக்காவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஜார்ஜ், என்ன இப்படி பேசுற நீ, சாப்பிடும் போது இப்படி இல்லாம கேள்வி கேட்ப, சாப்பிடுற மூடே போயிடும், அதனால நீ இது மாதிரிலாம் கேட்காத ஜார்ஜ் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, சின்ன 5 வயசு பையன் இல்ல, சரி குவாய்ட்டா இருந்துட்டான். அவனை சாப்பிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் அம்மா அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், சாப்பிட்ற நேரத்துல என்னெல்லாம் பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு ஐடியா அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அவன் பெட்ரூம்ல படுத்துட்டு அவன்கிட்ட கேக்குறாங்க, ஜார்ஜ் நீ ஏன் சாப்பிடும் போது அந்த கேள்வியை கேட்ட, நம்ம சாப்பிடும் போது அந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம கேட்க கூடாது, நம்ம நல்லா சாப்பிடுறதுக்கு அப்பிடைட்டா இருக்கிற மாதிரி நல்ல கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும். சூப்பரா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, பாக்குறதுக்கே எம்மியா இருக்கு, அந்த மாதிரி நீ சொல்லணுமா அப்படின்ட்டு அம்மா சொல்றாங்க. ஆனா நீ ஏன் அப்படி சொன்ன, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்ப அந்த பையன் சொன்னானா, அம்மா நீங்க வச்சிருந்த சூப்ல ஒரு வண்டு இருந்துச்சு, பார்த்தேன், நீங்க குடிக்கிறீங்கல்ல, அதனால நான் கேட்டேன், நீங்க வண்டுலாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. அம்மாக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எப்படி இருக்கு, நம்மள மாதிரிதான் இல்ல? ஆமா, அதே போலதான் நம்ம சில நேரத்துல கேட்கறதுக்கு நம்ம செய்ய மாட்டோம், ரொம்ப விருப்பப்பட மாட்டோம், ஆனா சொல்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவோம். ஏன்னா நமக்கு ஆண்டவர் தான் பெரிய பெரிய எக்ஸாம்பிள். நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் அவங்களும் அப்படிதான், கேட்கறதுக்கு கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க, கேட்கற மாதிரி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லா கேட்க பிடிக்காது. கேட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அது மாதிரி செய்ய மாட்டாங்க. எப்படின்னா உங்களை என்ன மாதிரி தான் நம்ம அநேக காரியங்களை ஆண்டவர் குறித்து கேள்விப்படுறோம், கேட்கிறோம். ஆனா அந்த ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் நினைச்சு பாருங்க, நீங்க பண்ற ஜெபம், நான் பண்ற ஜெபம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட லிசனர்ல அவர் ரொம்ப பொறுமையா நம்ம கேட்கிற எல்லாத்தையும் அவர் கேட்டு நமக்கு தேவைக்கு ஏற்ப நேரத்துக்கு ஏற்ப எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. நினைச்சு பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இல்லம்மா டைம் இல்லை எனக்கு அப்படின்னு போயிருந்தா எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் நம்ம இழந்திருப்போம்ல. நம்ம அவர்கிட்ட கேட்டு எத்தனை நன்மைகள் பெற்றிருக்கிறோம். 11 மாதத்தை கடந்துட்டோம், 12வது மாதத்துலயும் 10 நாட்களை கடந்துட்டோம். ஆனாலும் கூட ஆண்டவர் மேல எவ்வளவு கிருபியா இருந்திருக்காங்க, எவ்வளவு அழகா லிசன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஊழியத்தின் காலத்துல ஒரு டாக்ஸ் கலெக்டர் வந்தப்ப பேசினப்ப சரி, சகே கிட்ட அவர் பேசும்பொழுது அவர் சொன்னதை கேட்கிறாரு. அதே சமயத்துல அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்தாங்க நிறுத்தினப்ப கூட உடனே அவர் பதில் சொல்லல, ரொம்ப பொறுமையா எல்லாரும் கத்துனது எல்லாத்தையும் அவரு கேட்டாரு. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் அவரை குற்றம் சொல்லும் போல அதெல்லாம் செஞ்சாரு, கேட்டாரு. சரிங்களா? அப்ப நம்ம என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கேட்கிறதற்கு நம்ம என்ன எப்படி இருக்கணுமா, காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் என்ன செய்வாரு, அவங்களுக்கு உத்தரவு கொடுப்பாரு. பார்த்திருக்கீங்களா? அவசரப்பட்டு நம்ம
உத்தரவு சொல்லக்கூடாது. ஒருவேளை அந்த உத்தரவு அவங்களுக்கு ஆறுதலா இருக்காது. நம்ம முழுசா கேட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், நம்முடைய காரியங்கள்ல நம்ம வார்த்தைக்கு என்ன இருக்கும், அங்க ஒரு மதிப்பு இருக்கும். அதே போல பாருங்க, அந்த 5 வயசு பையன் சொன்னது அப்பவே என்னன்னு அப்பயே கேட்டு பொறுமையா கேட்டு இருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், அம்மா பூச்சி விழுந்த சூப்பை குடிச்சிருக்க மாட்டாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய பாடம்னு சொன்னா கேட்கணும். நம்ம கேட்கணும், ஆண்டவர் சொல்லுறத நம்ம கேட்கணும். நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது. ஒரு வசனத்தை படிச்சுட்டு உரிதா அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு கன்க்ளூஷன் ஆண்டவர் பாத்துல வைத்து நம்ம கேட்கணும். ஆண்டவர், இந்த வசனத்தின் மூலம் எனக்கு நீர் என்ன சொல்ல சித்தமா இருக்கு, கேளுங்கள். அப்படி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் செய்வாரு, சரியான உத்தரவு நமக்கு தருவாரு. பொறுமையோடு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன செய்யறாரு, நின்று நிதானித்து ஏற்ற வேலையில அவர் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த காரியத்துக்கும் நம்ம என்ன செய்யணுமா, பொறுமையா கேட்கிறவர்களாக இருக்கணும். அநேகர் என்ன செய்வாங்க, மனபாரத்தோடு உங்ககிட்ட சில காரியங்களை சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பாதி கேட்டுட்டு டைம் இல்லை அப்படின்றதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு தவறான ஒரு அவங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, காரியங்களை சொல்லிடக்கூடாது. முழுமையா கேட்டு அதனுடைய காரியம் என்ன, அதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நமக்கு என்ன இருக்காது, அவங்க முன்னாடி நம்ம தலை குனிந்து நிற்க வேண்டாம். எப்படி அம்மா பையன் முன்னாடி தூக்கி வாரி போட்டு நின்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் போய் டேப்லெட் போட்டு அதுக்கப்புறம் வாமிட் பண்ணி எவ்வளவு காரியங்கள்ல அந்த மாதிரி சிக்கலா இல்லாம இருக்கிறதுக்கு, நம்ம மற்றவங்களுக்கு சிக்கல் கொடுக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, பொறுமையாக கேட்டு அதன் பிற்ப என்ன செய்யணுமா, நம்ம உத்தரவு கொடுக்கணும். அது யாருடைய குணாதிசயம் அப்படின்னு சொன்னா ஏசப்பாவுடைய குணாதிசயம். அந்த குணாதிசயத்தை நம்ம என்ன செய்யலாம், இன்னில இருந்து வளர்த்துக்க பார்ப்போம். ஏன்னா நமக்கு கேட்குறது பிடிக்காது இல்லை, அதனால அதை நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருடைய குணாதிசயங்களை நம்ம தரித்து ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்ம அவரை போல மாறும் பொழுது என்ன செய்ய முடியும், அவர் கூட இருப்பதற்கான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆசையா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள்ல இருந்து இன்னொரு குணாதிசயத்தை நீங்க என்ன செய்யலாம், கடைபிடிப்பதற்கு தேவ ஒத்தாசையை நாடி என்ன செய்வோம், கடைபிடிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து பயன்படுத்துகிறதான பரலோக தந்தையே சுவாமி, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறதற்கு பொறுமையாகவும் உத்தரவு சொல்வதற்கு தாமதமா இருக்கு, எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் உங்களுடைய அன்பிலை நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய குணாதிசயங்களை ஒவ்வொரு நாளும் எங்களில் வளர்த்து கொள்ள நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அநேக வேளைகள் ஆண்டவரே மனுஷத்துல தோற்று போய் விடுகிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இடைப்பட்டு அவருடைய மெல்லிய சத்தத்தினாலே எங்களை வழி நடத்தி, எங்களை பாதுகாத்து, எங்களை பராமரித்து, நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் உடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. உடைய அறியாத பிள்ளைகள், உடைய அன்பை தெரிந்து கொள்ளாத இருக்கிற பிள்ளைகள் எங்களை கண்டு ஆண்டவரே உடைய அன்பை பற்றி கொள்ளும்படியாக எங்கள் நடைகளை நீங்க மாற்றி அமைத்தருளுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் எங்களுக்கு அப்புறப்படுத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம்காக கண்ணீரோடு வேதனையோடு ஆசையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த அவங்க பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க, சந்தோஷத்தை கட்டளையிடுங்க சாமி. ஆபத்துக்கள் நாசமோசங்கள் ஒன்றும் ஏற்படாதபடிக்கு இந்த நாள் முழுவதும் நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.